அது ரங்காபுரம் அப்படிங்கிற கிராமம். காந்தம்மா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ரங்கம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள இருந்து பாத்திர சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா சீதா, இன்னும் அடுப்பங்கரையிலேயே உக்காந்து இருக்கியா? நேரமாகுது பாரு, அந்த மாடுங்களுக்கு போய் தீனி போட்டுட்டு வா. சீதா உள்ள இருந்து, சரிங்க அத்தை, நான் இப்போ சாப்பாடை வெடிச்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடை வெடிச்சு வச்சுட்டு வரேன். என்ன அண்ணி, உங்க மருமக பயங்கரமா சுறுசுறுப்பா ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ தான் வேலை செய்யறாளே, நீங்க ஏன் கத்துறீங்க? நீங்க கத்துற சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது. ஐயோ ரங்கம்மா, உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? அவ சுறுசுறுப்பா தான் வேலை செய்வா, ஆனா சிக்கனம் கிடையாது. காய்கறி, மிளகாத்தூள், எண்ணெய் அப்படின்னு எவ்வளோ செலவு பண்ணுவா தெரியுமா? அவளுக்கு நான் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோதான் செலவு பண்ணணும்னு காய்கறியை கூட எடுத்து கொடுக்கறது. ஐயோ அண்ணி, ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு மாசமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டா என்னதான் ஆக போகுது? ஐயோ, அந்த பொண்ணு சாப்பிடுறது சாப்பிட்டோம், நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன். முந்தா நேத்து தான் 2 கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு போய் பார்த்தா வெங்காயமே காலி ஆயிருக்கு. அதனாலதான் எவ்வளோ கொடுக்கணும்னு நானே கொடுக்கறது. அதுக்குள்ள சீதா கைய கழுவிக்கிட்டு வெளியில வந்தா. அத்தை, குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி வேணும், அந்த சாவிய கொடுக்குறீங்களா? ஏம்மா சாவிய கொடுக்கணும்? நடுமா, நானே வந்து எடுத்து கொடுக்குறேன். தங்கம்மா, நீ போய் அப்புறமா வா, நான் போய் காய்கறி எடுத்து கொடுத்துட்டு வரேன். ரங்கம்மா போனதுக்கு அப்புறமா காந்தம்மா இடுப்புல சொருகி வச்சிருந்த சாவிக்கொத்தை எடுத்துக்கிட்டு நேரா சமையலறைக்குள்ள நடந்து போனாங்க. அத பார்த்து சீதாவும் அவங்க பின்னாடியே போனா. இங்க பாருமா சீதா, இன்னைக்கு முருங்கக்காவை குழம்பு வை. நம்ம செடியில தானே வளர்ந்தது அப்படின்னு நிறைய எல்லாம் போடாத. சரிங்கத்த, நான் எவ்வளவு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டோம்? இங்க பாருமா, ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துக்கோ. அத ஒரு முருங்கைக்காவை 4 துண்டா வெட்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 4 மொத்தமா 12 துண்டு வரும். சீதா ஆச்சரியமா, அத்தை 3 போதுமா? நம்ம 3 பேர் இருக்கோம்ல. ஐயோ பைத்தியக்காரி பொண்ணு, நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ. முதல்ல ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துக்கோ. ஒரு முருங்கைக்காவை 4 துண்டு போடு. அப்போ எவ்வளவு ஆச்சு சொல்லு? மொத்தமா 12 துண்டாச்சு அத்தை. 12 துண்டாச்சா? அதுல 4 துண்டு உன் புருஷனுக்கு. வீட்டுல மூத்தவனா, அதனால எனக்கு 4 துண்டு. கஷ்டப்பட்டு குழம்பெல்லாம் வைக்கிறவ நீ, அதனால உனக்கும் ஒரு 4 துண்டு. சரியா போச்சுல? 4 துண்டு சாப்பிட்டா பத்தாதா? இன்னும் எதுக்கு? சீதா கவலையா, சரிங்க அத்தை, நான் அப்படியே செஞ்சு பாக்குறேன். சரிம்மா, சரி. உப்பு, புளி, காரம் எல்லாத்தையும் ரொம்ப குறைச்சி போடு. அதிகமா எல்லாம் போட போகாத. அதிகமா சாப்பிடுறது கூட உடம்புக்கு கூட நல்லது இல்லைல்ல. சரிங்க அத்தை, பருப்பை எவ்வளவு எடுத்துக்கணும்? ஒரு கைப்பிடி போடுமா, அதே போதும்ல. இல்ல வேண்டாம், கைப்பிடியும் அதிகமாயிடும். அந்த கைப்பிடியில குறைச்சி போடு. குழம்பு தண்ணி மாதிரி இருந்தாதான் ருசியும் நல்லா இருக்கும். சீதா அவளுடைய மனசுக்குள்ள, எங்க அத்தை பருப்பு கொஞ்சமா போட்டு அதிகமா தண்ணி ஊத்தி 4 காயை வெட்டி போட சொல்றாங்க. இன்னைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னடி யோசிச்சுக்கிட்டே நின்னு இருக்க? ஒரு முருங்கைக்காய் 4 துண்டு போட்டா 12 துண்டாவும். நீ கட் பண்ணும்போது நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்க போறேன். பார்த்து பத்திரமா வெட்டி போடு, நான் எண்ணுவேன். அத்தை, எனக்கு புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி 3 முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு 4 வெட்டினா அது 12 துண்டாவும் அத்தை. சீதா அடுப்ப பத்த வச்சா. அடுப்பு நல்லாவே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பக்கத்துல 4 முருங்கைக்காயும் கொஞ்சோட தோரப்பருப்பும் இருந்துச்சு. அதை பார்த்து சீதா அவன் மனசுக்குள்ள, என்ன வாழ்க்கையோ என்னவோ, சொந்த வயல்ல விளைஞ்ச காய்கறிய கூட நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு உரிமை இல்லாம போச்சு. என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, நான் இப்போ மாசமா இருக்கேன், வயிறு நிறைய சாப்பிடணும். ஆனா எங்க மாமியார் என்னவோ அதிகமா சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. சீதா அருவாமனையை எடுத்துட்டு முருங்கைக்காவை வெட்ட ஆரம்பிச்சா. 1 2 3 12 துண்டு சரியா போச்சு. எங்க அத்தை எனக்கு காய்கறி சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. பார்த்து போடுறாங்க. நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய கூட நம்மளுக்கு சாப்பிட உரிமை இல்லாம போயிடுச்சு. சீதா யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்ப அவ சிரிச்சுக்கிட்டே, ஆமா, அத்தை கேட்டது ருசி, அதுக்கப்புறம் காய்கறியோட துண்டு. அந்த காய்கறியே இல்லாம செஞ்சிட்டா? ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி
அதுல வெட்டின முருங்கைக்காய போட்டு அடுப்புல வச்சு வேக விட்டா சீதா. ஆனா சாதாரணமா இல்ல, நல்லாவே அந்த முருங்கைக்காய வேக விட்டா. இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துடணும். எப்படின்னா எங்க அத்தை கையில கிடைக்காத அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா முருங்கைக்காய்க்குள்ள இருக்கிற காயெல்லாம் தனியாக்கி தோலெல்லாம் தனியாக்கி வச்சா. அதுக்கப்புறம் வேகிற பருப்புல அந்த முருங்கைக்காயையும் போட்டு நல்லா வேக வச்சா. அதை சாப்பிட்டு பார்த்து, அப்பா, ருசி ரொம்ப சூப்பரா இருக்கு. முருங்கைக்காய் எல்லாம் குழம்புல கரைஞ்சிருச்சு. இப்போ பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சீதா குழம்புக்கு தாளிப்ப கொடுத்தா. 2 பூண்டு இடிச்சு போட்டு கடுகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கும் போது அந்த மனம் வீடெல்லாம் நல்லாவே பரவுச்சு. அது பார்க்க சாம்பார் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அதுல ஒரு காய் கூட இருக்கல. இப்ப வாங்கத்த, இப்ப உங்களோட கணக்கு வழக்கெல்லாம் எப்படி இருக்கு நான் பாக்குறேன். அன்னைக்கு மதிய நேரம் ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். கை கால் எல்லாம் கழுவிட்டு சாப்பிட வந்து உக்காந்தப்போ காந்தம்மா வாழையிலேயே போட்டாங்க. அம்மா, ரொம்ப பசி எடுக்குது. இவ வீட்டுக்குள்ள என்ன பண்றா? சீக்கிரமா கொண்டு வர சொல்லு. நான் சாப்பிட்டுட்டு வயலுக்கு வேற வேலைக்கு போனோம். இருப்பா, உனக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. செஞ்சு முடிச்சுட்டா இப்ப கொண்டு வருவா. ஏதோ முருங்கைக்காய் குழம்பு வச்சிருக்கா. வாசனை கூட நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. இரு பாக்கலாம். சீதா சோறு குழம்பு 2த்தையும் கொண்டு வந்து வச்சா. வாங்க மாமா, வாங்க வந்து உக்காருங்க. அத்தை, இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. சாந்தம்மா சீதாவை பார்த்து, முதல்ல என்னோட பிளேட்டுக்கு போடுமா. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னோட 4 முருங்கைக்காய் எனக்கு தான் வரணும். சரிங்கத்த, உங்களுக்கு போய் நான் இல்லைன்னு சொல்லுவேனா? இருங்கத்த, பரிமாறுறேன். சீதா முதல்ல புருஷனுக்கு சாப்பாடு போட்டா. அதுக்கப்புறமா மாமியாருக்கும் சாப்பாடு போட்டா. சாம்பார் கிண்ணத்தோட மூடி திறந்தப்போ மாமியார் அதுல எட்டி பார்த்தாங்க. என்னடி, பாத்திரத்துல குழம்பு மட்டும் தெரியுது, காய்கறி கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஐயோ அத்தை, கவலைப்படாதீங்க. இந்த குழம்புக்குள்ளதான் காய்கறி இருக்கு. இருங்க, தேடி போடுறேன். சீதா கரண்டி நிறைய அந்த சாம்பாரை எடுத்து சாப்பாட்டுல ஊத்துனா. என்னடி, ஒரு துண்டு கூட முருங்கைக்காய் கண்ணுக்கே காண மாட்டேங்குது. எங்கடி இருக்கு காயெல்லாம்? ஐயோ அத்தை, ஏன் அத்தை இவ்வளோ கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இருங்க, உங்க பையனுக்கு பரிமாறுறேன் பாருங்க. சீதா ராமையாவுக்கும் கூட அந்த சாம்பாரை ஊத்துனா. ராமையா ஏற்கனவே ரொம்ப பசியோட இருக்கிறதுனால வேகமா அந்த சாப்பாடை கலந்து ஒரு வாய் எடுத்து வாயில வச்சா. அவ்வளவுதான், அவன் ரொம்ப சந்தோஷமா, அட சீதா, எவ்வளவு நல்லா சமைச்சிருக்க இன்னைக்கு. அற்புதமா இருக்கு. அந்த முருங்கைக்காய் துண்டுங்கெல்லாம் வாய்க்கு அப்படியே கிடைக்குது. காந்தம்மா கோவமா, என்னடா அப்படி சொல்ற? உனக்கு ருசி நல்லா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு முருங்கைக்காய் துண்டு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டி அம்மா, முருங்கைக்காய என்ன பண்ண? ஐயோ அத்தை, நீங்க சொன்ன மாதிரி 3 முருங்கைக்காய் எடுத்து அதை 4 வெட்டி 12 துண்டா இந்த குழம்புல போட்டிருக்கேன். பாருங்க அத்தை. என்னடி, என் கண்ணுக்கு துணியை கட்டிக்கிட்டு இருக்கேனா என்ன? ஐயோ அத்தை, நீங்க எவ்வளோ தடவை சொல்லிருக்கீங்க காய்கறிய எந்த பொருளையும் சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அதனாலதான் முருங்கைக்காய் தோல் எடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கட் பண்ணி இந்த குழம்புக்குள்ள போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன். அந்த காயும் குழம்புல கரைஞ்சு போச்சு. அதுக்கு அத்தை, நீங்க சொன்ன மாதிரி 12 துண்டு முருங்கைக்காய் எடுத்து அது தோல் எடுத்து அதோட ரசத்தை நல்லா வேக வச்சு இந்த குழம்புலயே போட்டு விட்டுருக்கேன். இதனால ருசியும் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் காயே சமானமா போன மாதிரி இருக்கும். நான் உங்களை ஏமாத்தலத்த. அந்த காயை கரைச்சி இதுல தான் ஊத்திருக்கேன். அதோட ருசி உங்க நாக்குக்கு தெரியும். நான் செஞ்சது சரியா தப்பா, உண்மையா பொய்யான்னு அந்த கடவுள் பாத்துக்கிட்டு இருக்காரு. காந்தம்மா ஆச்சரியமா, என்னடி சொல்ற? அதோட ரசத்தை எடுத்து குழம்புக்கு ஊத்திருக்கியா, ஆனா காய் காணோம். ஐயோ அத்தை, இதுல முருங்கைக்காய் இல்ல, அதோட ஆத்மா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அம்மா, அவ சொல்றது என்னவோ சரிதாம்மா. நீங்க குழம்ப ருசி பார்க்காததுனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க, ருசி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். காந்தம்மா விருப்பமே இல்லாம ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்க முகத்துல இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. அவங்க சந்தோஷமா, அடக்கடவுளே, இந்த குழம்பு இவ்வளவு ருசியா இருக்கு. நெய் விட்டு குழம்பு வைக்கல, இருந்தாலும் நெய் போட்ட மாதிரியே இருக்கு. சீதா சிரிச்சுக்கிட்டே, அதுதான் அத்தை இந்த குழம்போட ஸ்பெஷலே. காயை கட் பண்ணி எல்லாருக்கும் காயை பங்கிட்டு கொடுத்தா என்ன ஆக போகுது? அதனால அந்த காயை கரைச்சி குழம்புலயே மிக்ஸ் பண்ணா எல்லாருக்கும் போய் சேரும்ல. ஓஹோ, அதனால இப்ப எனக்கு கணக்கே போட முடியாதா? உங்க 4 துண்டு முருங்கைக்காய் உங்களுக்கு கிடைக்கலனாலும் அதோட சத்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா குழம்பு ஊத்துட்டுமா?
சரிடி அம்மா, சரி சரி, என் வாயையே கட்டி போட்டுட்ட. இதுக்கப்புறம் நிறைய காய்கறியை போட்டு நீயே குழம்பு வை. நான் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன். ராமையா சீதா ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் மறுபடியும் ரங்கம்மா அங்க வந்தா. காந்தம்மா திண்ணையில உக்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு, என்ன அண்ணி, மத்தியானம் உங்க வீட்ல ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. உங்க மருமக என்னவோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா. ஐயையோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என் மருமக இன்னைக்கு புத்திசாலியா யோசிச்சு குழம்பு வச்சிருக்கா. ஆமாங்க அண்ணி, நீங்களும் காய்கறிய எண்ணி பார்த்துதானே கொடுத்தீங்க, என்ன ஆச்சு? ரங்கம்மா, இன்னைக்கு என் மருமக முருங்கைக்காய் குழம்பு வச்சிருந்தா. முருங்கைக்காவே இருக்குல்ல. முருங்கைக்காய் இல்லாம முருங்கைக்காய் குழம்பா? அது என்ன அப்படி? என் மருமக முருங்கைக்காவை துண்டு துண்டா வெட்டி குழம்புல போட்டா. காய் எனக்கு வரலன்னு நாங்க எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவோன்னு முருங்கைக்காவை நல்லா வேக வச்சு அதோட ரசத்தை எடுத்து குழம்பு வச்சிருக்கா. சரி, எங்க வீட்டு கதை உனக்கு எதுக்கு, நீ கிளம்பு. அட பரவாயில்லையே, அவ ஆடம்பரமா வாழ்க்கைய நடத்துறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வீட்டு சாவியை எடுத்து அவகிட்டயே கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இல்லடி ரங்கம்மா, நம்ம மருமகங்களை நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றோமே தவிர அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விடுறதில்ல. இனிமே நான் முடிவு பண்ணிட்டேன், என் மருமகளை அவளோட போக்குலயே விட போறேன். நீயும் உன் மருமகளை அவளோட போக்குலயே விட்டுட்டு நீ நிம்மதியா இரு. ரங்கம்மா ஆச்சரியத்துல வாயை பிளந்துக்கிட்டு நின்னா. அப்போ சீதா சிரிச்சுக்கிட்டே வெளியில விளக்கேத்துறதுக்காக வந்தா. அத்தை, விளக்கு வைக்கிற நேரம் ஆயிடுச்சு, வரீங்களா? விளக்கு வைக்கலாம். சரிம்மா, நீ போ, நான் வந்துடுறேன். காந்தம்மா எழுந்திருச்சு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த சந்தேகம், கஞ்சகுணம் ரெண்டும் அந்த வீட்டை விட்டு ஓடியே போயிடுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க இன்னொருத்தங்க சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க நிம்மதியா அந்த குடும்பத்துல வாழ முடியாது. அதுலயும் மாமியார் மருமகளை, மருமக மாமியார நம்பினாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அது ராமாபுரம். ஜமீன்தார் ரங்கநாதனுடைய வீடு. அது காலையில 8 மணி நேரம். அந்த வீடு கல்யாண வீடு மாதிரி அலங்காரம் பண்ணி இருந்துச்சு. வாழை மரத்தோட பூக்களோட அந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்து நெய்மனம் வெளியில வரைக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டு சமையல்கார பீம வீட்டுக்குள்ள பாயசம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ரங்கநாத பட்டு துணியை உடுத்திக்கிட்டு கழுத்துல தங்க செயினை போட்டுக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்தி வந்துகிட்டு இருந்தான். என்னடா பீமா, லட்ட தயாரிச்சாச்சா? நான் ஜமீன்தார, என் வீட்டுல செய்யற சமையல் இது. அந்த லட்டோட வாசனை கமகமன்னு இருக்கணும். நெய்யே அதிகமா போடு. பீம பயந்துகிட்டே ஒரு சின்ன கிண்ணத்துல பாயசத்தை கொண்டு வந்து கொடுத்தான். ஐயா, இங்க பாருங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி முந்திரி, திராட்சை, நெய், கிஸ்மிஸ் எல்லாம் அதிகமா போட்டு செஞ்சிருக்கேன். ஜமீன்தார் அந்த பாயசத்தை குடிச்சு பார்த்துட்டு, இதோட ருசி நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடு, வாசனை இன்னும் பயங்கரமா இருக்கும். நம்ம வீட்டுக்கு கலெக்டரு, தாசில்தாரரு, அதே மாதிரி இன்னும் நிறைய பெரிய மனுஷங்கள்லாம் வராங்க. அப்போ பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த ராமையா, ஐயா, உங்களோட இந்த சாப்பாடு ஏற்பாடு பத்தி ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. உங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு அந்த கடவுளே வருவாருன்னு சொல்றாங்க. ரங்கநாதன் ரொம்ப பெருமையா, ஆமா சீதாராமா, என்னோட தகுதிக்கு எல்லாருமே வருவாங்க. ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்களா? ஐயா, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற ஏழைங்க கூட நம்ம வாசப்படியிலே வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதா? அத கேட்ட ஜமீன்தார், சிச்சி, இன்னைக்கு பணக்காரங்களுக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு ஏற்பாடையே செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி பிச்சைக்காரங்கெல்லாம் வந்து நின்னா அவங்க போட்டிருக்கிற துணியை பார்த்தா வந்த பெரிய மனுஷங்கள்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அவங்கள பின்னாடி இலை பொறுக்கிற இடத்துக்கு வர சொல்லு. அப்போ பார்வதி உள்ள இருந்து வெளியில வந்து, எங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. அன்னதானம் அப்படிங்கிறது வயிறு நிறைய சாப்பிட்டவங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க, பசியில வரவங்களுக்கு தான் கொடுக்கறது. பாவம் ஏழை ஜனங்க, அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுக்கலனாலும் வெளியே கொஞ்சம் சாப்பாடாவது கொடுக்கலாம் இல்லைங்க. என்ன பார்வதி, நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இங்க பெரிய மனுஷங்க வந்துதான் சாப்பிட்டு போனோம். ஏழைங்கெல்லாம் வர்றதுக்கு இது என்ன தர்ம சத்திரமா? பாவம் பார்வதி வருத்தத்தோட வீட்டுக்குள்ள போயிட்டான். கொஞ்ச நேரத்துல ரங்கநாதனுடைய வீட்டு வாசல்ல கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு ஒரு வயசானவர் வந்து நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்போ வீட்டு வேலைக்காரன் அவனை தடுத்துக்கிட்டு இருந்தான். என்ன பிச்சைக்காரரே, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இங்க சாப்பாடு கொடுக்க முடியாது. சாப்பாடு வேணும்னா பின்னாடி போங்க. இங்க பாருப்பா, நான் பிச்சைக்காரன் இல்ல, ரங்கநாதனுக்கு ரொம்ப தெரிஞ்சவன். ரங்கநாதனோட அப்பா என்னோட பால்ய நண்பன். சின்ன வயசுல ரங்கநாதன் எங்க வீட்டுல தான் வளர்ந்தான். வேலைக்காரன் சிரிச்சுக்கிட்டே, என்ன, எங்க தோரை உன் வீட்டுல வளர்ந்தாரா? உன்னை பார்த்தாவே தெரியுது நீ பிச்சைக்காரன்னு.
அப்பதான் ரங்கநாதன் இந்த சத்தத்தை கேட்டு வெளியில வந்தான். வீரையாவ அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சது. ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஏழை தன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிறது அவனுக்கு அவமானமா தோணுச்சு. என்ன இங்க சண்டை? அப்போ வீரையா, ரங்கநாதா நல்லா இருக்கியப்பா, நான் தான் வீரையா. உங்க அப்பா இருக்கும்போது நீ எங்க வீட்ல இருந்தியே. ரங்கநாதன் அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப கோவமா, யாரியா நீ? எங்க அப்பாவுக்கு லட்சம் பேரை தெரியும், அதனால அவங்கெல்லாம் எங்க அப்பா பேரை சொல்லிக்கிட்டு இப்ப என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வர முடியுமா? திசா வந்துட்டாரு. இங்க பாருப்பா, காலம் கடந்து போச்சு. நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இழந்துட்டேன். இப்போ இங்க நீ சாப்பாடு கொடுக்கறேன்னு விஷயம் தெரிஞ்சு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குவேன்னு சாப்பிட வந்தேன். ரங்கநாதன் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, ஓ, சாப்பாடுக்காக தான் வந்தியா? அந்த விஷயத்த முதல்ல சொல்ல வேண்டியதானே? எதுக்காக பழைய விஷயம் அப்படி இப்படின்னு எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க? சீதாராமா, இந்த ஆளை அந்த பக்கம் ஓரமா உட்கார வச்சு சாப்பாடு போடு. வீரையா ரொம்ப கவலையா, ரங்கநாதம், நான் உங்க அப்பா வயசுல இருக்கிறேன், என்ன போய் செருப்பு கழட்டுற இடத்துல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஓ, இங்க பாரியா, இங்க உக்காந்து சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா போய் என்னோட அதிதிங்க வர நேரம் ஆயிடுச்சு. அவங்க முன்னாடி நீ வந்தனா என் மரியாதை போயிடும். வீரையாவோட சுயகௌரவம் செத்து போச்சு. ஆனா பசி இன்னும் உயிரோட இருக்கு. வேற வழி இல்லாததுனால எல்லாரும் செருப்பு விடுற ஒரு இடத்துல போய் ஓரமா சாப்பிடுறதுக்காக உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு பாட்டி அங்க வந்தாங்க. ஐயா துரை, நம்ம பெரியம்மா வந்துட்டாங்க. ரங்கநாதன் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வாங்க பெரியம்மா, உங்களை மாதிரி இருக்கிற ஜனங்க எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுக்கு தான் அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். போங்க, எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கேன். அது கேட்டு அந்த பாட்டி, சாப்பாடெல்லாம் நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு நினைக்கிற ரங்கநாதம், வாசனையே பயங்கரமா இருக்கே. அம்மா, எல்லாம் உங்களோட தய. வாங்கம்மா, முதல்ல வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பாட்டி வீட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு அவங்க பார்வை வீரையா மேல போச்சு. வீரையாவோட கண்ணுல கண்ணீர் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரங்கநாதம் அந்த மூளையில உக்காந்து இருக்கிறது யாருப்பா? பெரியம்மா, அது யாரோ அனாதைங்க சாப்பாடுக்காக வந்திருக்காங்க. அதனாலதான் அப்படி மூளையில உட்கார வச்சு கொஞ்சம் சாப்பாடு போடலான்னு உட்கார வச்சிருக்கேன். பாட்டி கம்பீரமா, அனாதையா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் அவன் வீரையா தானே? தடவை உங்க அப்பாவுக்கு கஷ்டம் வந்தப்போ அவன்தான் அவன் கையில இருக்கிற நகையை கொடுத்து உங்க அப்பாவை காப்பாத்துனான். அதை கேட்டு ரங்கநாதனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியாம, அவரோட நிலைமைய வேற, என்னோட நிலைமைய வேற. என் பக்கத்துல நிக்க கூட அந்த ஆளுக்கு அருகதை இல்ல. அது கேட்டு அந்த பாட்டி, சரி, உன்னோட இஷ்டம். அருகதை இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள போய் உக்காந்து சாப்பிடணும்ல. பாட்டி வீட்டுக்குள்ள போனாங்க. அப்போ அவங்களுக்காக அவங்க வீட்டுல என்னெல்லாம் சமைச்சாங்களோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து ரங்கநாதனே அந்த பாட்டியோட இலையில பரிமாறிக்கிட்டு இருந்தான். பெரியம்மா, இந்தாங்க, உங்களுக்காக பிரியாணி, சிக்கனு எல்லாம் இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. ஆனா பாட்டி அந்த சாப்பாட சாப்பிடல. அவங்க கையில போட்டிருந்த தங்க வளையல எடுத்து அங்க இருந்த பாயசத்தோட பாத்திரத்துல போட்டாங்க. அப்படி பட்டுப்படவ முந்தானியை எடுத்து அங்க இருக்கிற குழம்புல போட்டாங்க. ரங்கநாதனுக்கு ஒண்ணுமே புரியல. பெரியம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் பிடிச்சிருக்கா? வளையலுக்கு பாயசத்தை குடுக்கறீங்க, சாம்பாருக்கு பட்டுப்புடவே குடுக்கறீங்க. வந்தவங்க எல்லாருமே சாப்பிடுறத நிப்பாட்டிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பெரியம்மா, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? தெய்வத்துக்கு சமமான சாப்பாட இப்படி வேஸ்ட் பண்றீங்க. நான் சாப்பாட்டுக்கு அவமானம் பண்றேனா? இல்லடா, ரங்கநாதன் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டது என்ன இல்லடா. நான் போட்டிருக்கிற பட்டுப்புடவைய, நான் போட்டிருக்கிற தங்க கொலுச, நான் போட்டிருக்கிற தங்க வளையல தானே. என்ன பெரியம்மா அப்படி சொல்றீங்க? நான் உங்களை தானே கூப்பிட்டேன். இல்லப்பா ரங்கநாதம், நீ என்னைய கூப்பிட்டு இருந்தேனா என்ன மாதிரி மனுஷனான அந்த வீரையாவும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருப்பல. எனக்கு எப்படி பசி எடுக்குதோ அப்படிதானே அவனுக்கும் பசி எடுக்கும். என் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதுதானே அவன் உடம்புலயும் ஓடும். அப்படி இருக்கும்போது அவனை வெளிய வாசல்ல உட்கார வச்சு என்ன வெள்ளிச்சு அடிக்க மேல உட்கார வச்சிருக்கிய எதுக்கு? அது அவரு கிழிஞ்சு போன துணி போட்டிருக்காருல்ல. ஆமாம் தானே. அப்படின்னா நீ கௌரவம் கொடுக்கறது மனுஷனுக்கு இல்ல, மனுஷன் போட்டிருக்கிற துணிக்கு. நீ கூப்பிட்டது கூட இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருளுங்களுக்கு தானே. அதனாலதான் அவங்களுக்கு நான் சாப்பாட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட்டுப்புடவை சாப்பிடு, தங்க வளையல சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிடு சாப்பிடு. ஜமீன்தாரையா கொடுத்த நெய் லட்டு சாப்பிடு. பாட்டி அப்படி சொன்னது கேட்டு சத்தமா கலகலப்பா இருந்த அந்த இடத்துல இப்ப அமைதி மட்டும்தான் இருந்துச்சு. ரங்கநாதன்
தலை நிமிந்து கூட யாரையும் பார்க்க முடியாத நிலைமை. அவன் ரொம்ப கவலைப்பட்டான். என்ன ரங்கநாதம் அப்படி பாக்குற? சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம பசிய தீர்த்துக்கிறதே தவிர நம்ம பணம் திமிர காட்டுறதுக்கு இல்ல. செல்ல உட்கார வச்சிருக்கிற நீ அந்த வீரையா ஒரு காலத்துல உன் பசிய தீர்த்தவன். இன்றி விசுவாசம் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு குணம். ஆனா நீ இப்ப பணக்காரன் ஆயிட்டேன்னு அது உனக்குள்ளேயே செத்து போச்சு. ஒரு மனுஷன் சாகும்போது என்னத்த கொண்டு போறான் நீயே சொல்லு? பணத்தை இவ்ளோ சம்பாதிச்சு வச்சாலும் நாளைக்கு போகும்போது எதுவுமே இல்லாம தானே போய் சேர போறோம். 4 மனுஷங்களை வச்சு சம்பாதிச்சு வச்சுக்கோ. ரங்கநாதோடைய முகத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட முகமும் வந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தைகளும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரங்கநாதர் ரொம்ப கவலையா, பெரியம்மா என்ன மன்னிச்சிடுங்க. எங்க அப்பாவோட ஸ்தானத்துல பார்க்க வேண்டிய அந்த பெரியவரை என் பண திமிருல நான் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டேன். இங்க பாருப்பா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு அங்க உட்கார வச்சிருக்கிய வீரையா, அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடு. ரங்கநாதன் உடனே வெளியில ஓடினான். கைய கொடுத்து வீரையாவை எழுப்புனா. சித்தப்பா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க வேறவங்க கிடையாது. நீங்க என்னோட சொந்தக்காரரு. அத கேட்டு வீரையா, பரவாயில்லப்பா, நான் இங்கே உக்காந்து சாப்பிடுறேன். உன்னோட துணி பாழாயிடும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வீட்டுக்குள்ளதான் வரணும். என்ன மன்னிச்சிடுங்க. ரங்கநாத வீரையாவோட கைய பிடிச்சுக்கிட்டு அவனை உள்ள கூட்டிட்டு வந்து பாட்டி பக்கத்துல அவனை உட்கார வச்சு அவனுடைய கையாலேயே வீரையாவுக்கு பரிமாறினான். வீரையா வந்திருக்கிறவங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்டாங்க. ரங்கநாதன் பண்ணதை பார்த்து எல்லாரும் கை தட்டினாங்க. அப்ப பார்வதி பார்த்து, உங்க பொண்டாட்டின்னு சொல்றது இன்னைக்குதான் எனக்கு பெருமையா இருக்குன்னு சொன்னான். பாத்திய ரங்கநாதம், இதுக்கு முன்னாடி நீ பரிமாறும்போது திமிருத்தனம் அப்படிங்கிற வாசனை வந்தது. ஆனா இப்ப நீ பரிமாறும்போது அன்பு அப்படிங்கிற வாசனை வருது. ரங்கநாதம், நீ ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த சாப்பாடு அமிர்த மாதிரி இருக்கு. அன்னையில இருந்து ரங்கநாதனுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏழைங்க பணக்காரங்க அப்படின்னு வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தினா. எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு போட்டு அவங்கள திருப்தியா வீட்டுல இருந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அதிதி தேவோபவான்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம். வயிறார சாப்பிட முடியுன்ற பணக்காரங்களுக்கு சாப்பாடு போட்டு என்ன புண்ணியம்? பசியோட அருமை தெரிஞ்ச ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டா அதுல புண்ணியம் கிடைக்கும்.